அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து அ ஆ இ ஈ நான்கெழுத்து. அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து ஆண் குறிப்பது அன்பு. அந்த அன்பிந்தை இருப்பது இயேசு. ஆவென்னா குறிப்பது ஆத்மா. ஆத்ம ரட்சிப்பை அருள்வது இயேசு. ஆ ஆ இ ஈ நான்கெழுத்து. அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து ஆ ஆ இ ஈ நான்கெழுத்து. ஈனால் குறிப்பது இரக்கம். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசு. ஈனா குறிப்பது இரக்கம். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசு. ஈன்னா குறிப்பது ஈகை. அந்த ஈகையின் முடிவே சிலுவை. ஈன்னா குறிப்பது ஈகை. அந்த ஈகையின் முடிவே சிலுவை. ஆ ஆ இ ஈ நான்கெழுத்து. அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து ஆ ஆ இ ஈ நான்கெழுத்து. சின்ன சின்ன சிட்டுக்குருவி நான். தேவன் என்னை போஷிக்கிறார். தரையில் நானும் விழுந்திடாமல் தினமும் கர்த்தர் காக்கின்றார். கியா 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 கீ. தம்பி தங்காய் கண்மணி போல தினமும் உன்னை காத்து போஷிப்பார். காக்கும் தேவன் இயேசு இருக்க கவலை ஏனென்று பாட்டு பாடிடு. யா கியா கியா கீ. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். கியாங் 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 கியாங். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். பி 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 பி. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். டும் 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 டும். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். லா 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 லா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். The Brightling பாடல். இருள் நீக்கும் ஓர் நட்சத்திரம் உதித்ததே. தம் நேசத்தால் என் வாழ்வை முற்றும் மாற்றிட்டே. எவருள்ளம் பிரகாசிக்கும் மெய்யொளியாய் வந்தவரே. என் உள்ளத்தில் தம் மகிமையை ஆனந்தமாய் தந்தவரே. வானவர் ஜோதியில் பேதா வாரும் என்று அழைத்தீரே. இயேசுவே என்னில் பிறந்தீர். என் உள்ளத்தில் சந்தோஷமே
உந்தன் கரம் என்னை அணைத்ததே, கண்ணீரை துடைத்து என்னை வாழ வைத்ததே. உம் கிருபை உம் இரக்கம் மனிதர் மேல் இறங்கிற்றே. உம் தயவு உம் காருண்யம் உம் பிறப்பால் நாம் காண்போமே. வானவ ஜோதியின் பிதா வாரும் என்று அழைத்தீரே. இயேசுவே என்னில் பிறந்தீர், என் உள்ளத்தில் சந்தோஷமே. காணாமல் போன என்னை தேடி வந்தீரே, நல்மெய்ப்பராக என்னை நடத்தி வந்தீரே. என் மெய்ப்பனே என் நாயனே, என் பாதைகள் நீர் அறிவீர். இம்மானுவே உம் இரத்தத்தால் என் பாவத்தை நீக்கினீரே. வானவ ஜோதியின் பிதா வாரும் என்று அழைத்தீரே. இயேசுவே என்னில் பிறந்தீர், என் உள்ளத்தில் சந்தோஷமே சந்தோஷமே. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருச்சு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு ரசாவே ரசாவே, அத ஆனந்தமா பாட போறோம் எங்க இயேசுவே. களமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. களமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. வழி தெரியாம கண்மூடி வந்திருந்தோம், விழி திறக்காம பாதமாத்தி நடந்தோம். வழி தெரியாம கண்மூடி வந்திருந்தோம், விழி திறக்காம பாதமாத்தி நடந்தோம். எங்க வாழ்க்கைய ரட்சிக்க வந்த இயேசுவே, புது வெளிச்சத்தை கொண்ட எங்க ரசாவே. எங்க வாழ்க்கைய ரட்சிக்க வந்த இயேசுவே, புது வெளிச்சத்தை கொண்ட எங்க ரசாவே. அன்பு கிடைச்சிருக்கு, கூட சமாதானம் உதிச்சிருக்கு, எங்க இயேசு மறந்து விருதுகிறார், வாழ்வு கிடைச்சிருக்கு. அன்பு கிடைச்சிருக்கு, கூட சமாதானம் பிறந்திருக்கு, எங்க இயேசு மண்ணில் பிறந்ததினால் நித்திய வாழ்வு பிறந்திருக்கு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்திருக்கு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்திருக்கு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னா, பரமசேனையின் திரள் தேவனை துதித்தார்கள். ஓகேவா? அதாவது மேய்ப்பர்கள் எல்லாரும் வயல்வெளியில் அவங்க அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு அவங்க அந்த வயல்வெளியில் தங்கி இருந்து அந்த ராத்திரியில் அந்த மந்தையை காத்துக்கிட்டு இருந்தாங்களாம்ப்பா. அந்த மந்தையை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ரொம்ப குளிராக இருந்துச்சான், அந்த இடமே பனியாக பயங்கர பனியாக இருந்துச்சான். அப்போ கர்த்தருடைய தூதன் அவரிடைகளத்தில் தோன்றினாராம்ப்பா. உடனே இந்த கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததான்.
அப்போ இதை பார்த்த உடனே அந்த மேய்ப்பர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்களாம். அப்போ தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்ப்பா. அப்போ இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாங்களாம்ப்பா. உடனே பரமசேனையின் திரள் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உடனே இந்த மேய்ப்பர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, தேவதூதன் நமக்கு அறிவிக்கப்பட்டதை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக எங்கே போகிறாங்க, பெத்லகேம் ஊருக்கு தீவிரமாக போகிறாங்க. அங்கே போய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டன. உடனே மேய்ப்பர்கள் தேவனை கண்டு மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்களாம்ப்பா. ஓகே குட்டீஸ், சூப்பர். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதி தனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதி தனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதி தனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதி தனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். அலை உலகை படைத்தீரே, வானம் பூமி அதற்கு சாட்சியே, வார்த்தையாலே உலகை படைத்தீரே, வானம் பூமி அதற்கு சாட்சியே. உந்தனின் வார்த்தைகள் அதிசயம் அதிசயம், உந்தனின் வார்த்தைகள் அதிசயம் அதிசயம், வல்ல செயல்கள் ஆச்சரியமே.
வார்த்தையாலே உலகை படைத்தீரே, வானம் பூமி அதற்கு சாட்சியே. மனசு கலங்கி தவிக்கும் போது உமது வார்த்தை போதும். இதயம் வழியால் துடிக்கும் போது உமது வார்த்தை போதும். எமது உள்ளம் மகிழ்ச்சியாய் துள்ளும், வார்த்தையாலே உலகை படைத்தீரே. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். தொழுவம் என்பது மிருகங்கள் வைக்கப்படுகிற இடம். இயேசுவை மரியாள் முன்னணியில் படுக்க வைக்கிறாள். இது கழுதைகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உணவு வைக்கிற இடமாகும். ஆனால் மரியாளும் யோசேப்பும் ஏன் இந்த மிருகங்களுடன் இங்கே இருக்கிறார்கள்? குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற இடமா இது? இல்லை, ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற இடம் இதுவல்ல. என்றாலும் அவர்கள் இங்கே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பெயரை பதிவு செய்வதற்காக தங்களுடைய பிறந்த ஊருக்கு வர வேண்டும் என்று ரோம ராஜாவான அகஸ்துராயன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். யோசேப்பின் பிறந்த ஊர் பெத்லகேம். எனவே பெயரை பதிவு செய்ய அவரும் மரியாளும் அங்கு வந்திருக்கிறார்கள். வந்து சேர்ந்தபோது தங்குவதற்கு அவர்களுக்கு இடமே கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் மிகுந்த இந்த மிருகங்களுடன் தங்க வேண்டியதாயிற்று. தங்கிய அதே நாளில் இயேசுவை மரியாள் பெற்றெடுத்தாள். இந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் நீ இங்கே பார்க்கிறபடி அவர் நன்றாக இருக்கிறார். இயேசுவை காண வருகிற மேய்ப்பர்களை உன்னால் பார்க்க முடிகிறதா? இவர்கள் வயல்வெளிகளில் இரவு நேரத்தில் ஆடுகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு பிரகாசமான ஒளி அவர்களை சுற்றி ஜொலித்தது. ஆம், அது ஒரு தேவதூதனே. மேய்ப்பர்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆனால் அந்த தேவதூதன், பயப்படாதிருங்கள், இதோ எல்லோ ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். அப்போது திடீரென பரமசேனையின் திரள் அந்த தேவ தூதனுடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதனால் இந்த மேய்ப்பர்கள் இயேசு இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அவசரமாக சென்றார்கள். கடைசியில் அவரை கண்டுபிடித்து விட்டார்கள். இயேசு என்னும் இவ்வளவு விசேஷித்தவராக இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? அவர் உண்மையில் யார் என்று தெரியுமா? இந்த புத்தகத்தில் ஆரம்ப கதையில் கர்த்தருடைய முதல் குமாரனை பற்றி சொல்லப்பட்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா? தானே. வானங்களையும் பூமியையும் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்குவதில் தேவனுடன் வார்த்தையாயிருந்த குமாரனே இந்த இயேசு. ஒரு புதிய ராஜாவை அனுப்புவேன் என்றும் அந்த ராஜா ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார் என்றும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு. இயேசு பிறந்து விட்டார் என்ற செய்தியை ஜனங்களுக்கு சொல்வதில் அந்த தேவ தூதர்கள் ஏன் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் என்று இப்போது உனக்கு புரிகிறதா? ஆமென். தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்த கொர்நேலியு. அங்கே நிற்பது அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவருக்கு பின்னால் நிற்பவர்கள் அவருடைய சில நண்பர்கள். ஆனால் அந்த ஆள் ஏன் பேதுருக்கு முன் விழுந்து வணங்குகிறார்? அவர் அப்படி செய்ய வேண்டுமா என்ன? அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? அவருடைய பெயர் கொர்நேலியு. அவர் ஒரு ரோம படை தளபதி. பேதுரு யார் என்பது கொர்நேலியாவுக்கு தெரியாது. ஆனால் அவரை தன் வீட்டுக்கு அழைக்குமாறு அவனுக்கு சொல்லப்பட்டது. இது எப்படி நடந்ததென்று நாம் பார்க்கலாம். இயேசுவை முதலாவது பின்பற்றியவர்கள் யூதர்கள். ஆனால் கொர்நேலியு ஒரு யூதன் அல்ல. என்றாலும் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நாள் மத்தியான வேளையில் ஒரு தேவதூதன் அவருக்கு காணப்பட்டு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பீன்.
அவன் தோல் பதனிடுகிறனுமாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் என்று சொல்லுகிறார். கொர்நேலியு உடனடியாக பேதுருவை கண்டுபிடிக்க சில ஆட்களை அனுப்புகிறார். மறுநாள் யோப்பாவுக்கு அருகில் அவர்கள் போய் சேர்ந்தபோது சீமானுடைய வீட்டின் மேல் மாடியில் பேதுரு இருக்கிறார். அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, மாட்டேன், அசுத்தமான எதையும் நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை என்கிறார். ஆனால் அந்த குரல் பேதுருவிடம், சுத்தமானவை என்று கர்த்தர் இப்போது சொல்வதை அசுத்தம் என்று இனிமேல் சொல்லாதே என்று கூறுகிறது. இப்படியே 3 தடவை நடக்கிறது. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று பேதுரு யோசித்து கொண்டிருந்த போது ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட ஆட்கள் அந்த வீட்டுக்கு வந்து பேதுரு இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். பேதுரு கீழே இறங்கி வந்து, நான் தான் பேதுரு, எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். தன் வீட்டுக்கு பேதுருவை அழைக்குமாறு கொர்நேலியுடன் ஒரு தேவதூதன் சொன்னதாக அந்த ஆட்கள் விளக்கிய போது அவர்களோட செல்ல அவர் சம்மதிக்கிறார். அடுத்த நாள் அவரும் அவருடைய நண்பர்களும் செசரியாவில் இருக்கிற கொர்நேலியை பார்க்க புறப்படுகிறார்கள். கொர்நேலியோ தன்னுடைய சொந்தக்காரர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் அங்கு வரவழைத்திருக்கிறார். அப்பொழுது பேதுரு உள்ளே வருகிறார். அவர்கள் வந்ததுமே கொர்நேலியோ அவரை பார்க்கிறார். இங்கே நீ பார்க்கிறபடி பேதுருவின் கால்களில் விழுந்து வணங்குகிறார். உடனே பேதுரு, எழுந்திரு, நானும் ஒரு மனிதன்தான் என்று சொல்லுகிறார். ஆம், ஒரு மனிதனுக்கு முன் விழுந்து வணங்குவது சரியல்ல என்று பைபிள் காட்டுகிறது. தேவனை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும். பேதுரு இப்பொழுது அங்கு கூடி வந்திருப்பவர்களிடம் பிரசங்கிக்கிறார். பிறகு கர்த்தர் தம்மை சேவிக்க விரும்புகிற எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது என்று சொல்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அங்கிருந்தோருக்கு கொடுக்கிறார். உடனே அந்த ஆட்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்குகிறார்கள். பேதுருவுடன் வந்த அந்த யூத சீசர்களும் ஒரே ஆச்சரியமாக்கி விடுகிறது. ஏனென்றால் யூதருக்கு மாத்திரமே கடவுள் தயவு காட்டுகிறார் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு ஜாதியாரையும் மற்ற ஜாதியாரையோட மேலானவர்களாக அல்லது அதிக முக்கியமானவர்களாகவும் கர்த்தர் கருதுவதில்லை என்பதை இதன் மூலம் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் எல்லோரும் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம் இது அல்லவா? ஆமாம்.